Hi friends, welcome back to our channel Vinno's Kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு எம்மியான ரெசிபி தாங்க. வெஜ் மஞ்சூரியன் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோஸ்ல நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். என்னோட எல்லா வீடியோஸையும் தவறாம பாருங்க. 2 கப் அளவு நல்ல ஃபைனா கட் பண்ண கோஸை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவு துருவின கேரட்டையும் அதோட சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு சால்ட்டி இதோட சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவும் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் கையால் நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு வாட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது தேவையான அளவு ஆயில் வந்து பொரிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்மளோட வெஜிடபிள் பால்ஸ் அதில் சேர்த்து பொரிச்சிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அளவு எடுக்குங்க. நல்லா உள்ளெல்லாம் வேகணும், அந்த அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம அப்பப்போ இந்த மாதிரி நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ளெல்லாம் வேகாது. மீடியம் ஃப்ளேம்லே பாருங்கள், இந்த அளவு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லா ஃபைனாக கட் பண்ண பூண்டு, 1 டீஸ்பூன் அளவு நல்லா ஃபைனாக கட் பண்ண இஞ்சி, ரெண்டுத்தையும் சேர்த்து அந்த ஆயிலில் நல்லா வதக்கி விடுங்க. 2 பச்சை மிளகாயை நல்லா ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு ஆனியனை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதையும் அதோட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. ஆனியன் வந்து நல்லா வதங்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 60-70% வதங்குச்சுன்னா போதும். பாருங்கள், இந்த அளவு வதங்குச்சுன்னா போதும். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவு ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெட்சப் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு திக் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு வினிகர் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வெஜ் பால்ஸில் வந்துட்டு சால்ட்டு சேர்த்துருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு இதில் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணால் போதும். சாஸில் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள் பால்ஸை வந்து அதோட ஆட் பண்ணிக்கலாம். பால்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ஒரு நிமிஷம் நல்லா அந்த கிரேவியோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சி இந்த கிரேவியோட சேர்த்துக்கோங்க. நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும் நமக்கு கிரேவி. திரும்ப ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்மளோட வெஜ் மஞ்சூரியன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி, ஃப்ரைட் ரைஸ் இதுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட்டான சைட் டிஷ் இது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மேலே 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஸ்ப்ரிங் ஆனியனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.